Dear students, today let us continue History Unit 2 from Trade to Territory. In today's class, we are going to continue the British Administrative Organization in India. In the last class, we will see about Carnatic Wars, establishment of political power by the English East India Company, Mysore and its resistance to its British expansion, Anglo-Maratha War. In today's class, we will continue about the British administrative organization in India. The British administration was run by four principal institutions. நம்ம இந்தியா வந்து எந்த இதில் வந்து அவங்க வந்து டிவைட் பண்ணி அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 4 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிவில் சர்வீஸ், ஆர்மி, போலீஸ் அண்ட் ஜுடிஷியரி. சிவில் சர்வீஸ் இஸ் நத்திங். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அதான் அட்மினிஸ்டர் பண்ணுறது. அட்மினிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் சர்வீஸில் இருப்பாங்க, நம்மளுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல நம்மளை அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. அதுதான் என்னது சிவில் சர்வீஸ் அப்படின்றது. ஆர்மி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், ஆர்மி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போலீஸ், நெக்ஸ்ட்டு ஜுடிஷியரி. ஜுடிஷியரி இஸ் அ கோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அக்கார்டிங் டு லா அப்படின்றது. சிவில் சர்வீஸ், சிவில் சர்வீஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொன்னோம் இப்போது, சர்வீஸ் டு கவர்மெண்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக ஒர்க் பண்ணி நம்மளை வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறது தான் என்னது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிவில் சர்வீஸ் அப்படின்னு மக்களுக்கு சேவை செய்கிறது. The term civil service was first used for the first time by the English East India Company to distinguish its civil employees from their military counterpart. அது மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலை செய்கிறவங்களும் அட்மினிஸ்டர் பண்ணுறவங்களையும் மிலிட்ரி பீப்புளையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த டேர்ம் தான் என்னது சிவில் சர்வீஸ் அப்படின்றது. Translating law into action and collecting revenue were the main jobs of the civil service. The service அப்படின்றது சிவில் சர்வீஸ் பண்ணுறவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னா என்னது, லா ரிலேட்டட் ஆக்டிவிட்டி வந்து நடைமுறைப்படுத்துறதும் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறதும் தான். ரெவன்யூனா டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் சிவில் சர்வீஸுடைய மெயின் ஒர்க்காக இருந்துச்சு. The civil service was initially commercial in nature, but later it was transformed into a public service. Civil service beginning என்னது, அதாவது லாபம் தரக்கூடிய அந்த வேலையில் ஈடுபடுற ஆக்டிவிட்டி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் லேட்டராக என்ன பண்ணாங்க, இப்போ பீப்புளுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுற இதை சிவில் சர்வீஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. In the beginning, the appointment to this service was the sole prerogative of the court of the directors of the company. இந்த ஃபஸ்ட்டு பிகினிங்கில் பார்த்திங்கன்னா என்னது கமர்ஷியல் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு ப்ராஃபிட் தரக்கூடியது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பப்ளிக் சர்வீஸ்க்கு பண்ணுற மாதிரி வந்துச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா என்னது, அந்த சிவில் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் அப்படின்றது அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கம்பெனியை நிர்வகிக்கிறவங்க. அந்த டீம் அவங்களுடைய இதை என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் வந்து அவங்களுடைய தனி உரிமையாக இருந்துச்சு. அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னுடைய தனி ஸ்பெஷல் ரைட்டாக இருந்துச்சு. பட் த நாமினேட்டட் சிவில் சர்வெண்ட் இன்டல்ஜ் இன் கரப்ஷன், பிரைபரி, இல்லீகல் ப்ரைவேட் ட்ரேட். இப்போ அந்த மாதிரி நாமினேட் பண்ணுறவங்க வந்து எப்படி இருந்தாங்க, பிகினிங்கில் எதில் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் கரப்ஷன், லஞ்சம் வாங்கிறது, ஊழல் செய்கிறது, லஞ்சம் வாங்கிறது, ஊழல் செய்கிறது. அதுக்கப்புறம் இல்லீகல் ப்ரைவேட் ட்ரேட், இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயே இருந்துக்கிட்டு தனியாக வேறு ஒரு தொழில் செய்கிறது, அந்த மாதிரி இதில் பிகினிங்கில் இருந்தாங்க. ஸோ Cornwallis, who came to India as a Governor General in 1786, enforced the rules against the private trade. Cornwallis, when he was appointed as a Governor General of India in 1786, ஒரு லா மேக் பண்ணுறாரு. இது மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் யாருமே ப்ரைவேட்டாக வேறு ஒரு தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லா வந்து மேக் பண்ணுறாரு. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஹி இன்க்ரீஸ் த சேலரிஸ் ஆஃப் த சர்வெண்ட். இப்போ வந்து அந்த கம்பெனியில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே ஒர்க் பண்ணுற அந்த சிவில் சர்வீஸ் பர்சனுக்கு சேலரிஸை வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஹையாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. He also raised the salary of the company servant
who became the highest paid civil servants in the world. வேர்ல்டுலேயே சிவில் சர்வீஸில் இருக்கிறவங்க அதிகமாக பே பண்ண காரன்வாலிஸ் அவங்களுடைய பீரியடில் தான் அவங்க லே பண்ணாங்க. Lord Wellesley, who came to India as a Governor General in 1798, introduced the idea of suitable training for the civil servants. இப்போ next after Cornwallis, Lord Wellesley came to India, was appointed as the Governor General of India. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த சிவில் சர்வீஸ் பர்சனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க. சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் இன் இந்தியா. In 1800, he established the college in Fort William at Calcutta to provide training in literature, science and language. இப்போ நம்ம லார்ட் வெல்லஸ்லி வந்து சிவில் சர்வன்ட் பர்சனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வில்லியம் ஃபோர்ட், கல்கட்டாவில் இருக்கிற அந்த வில்லியம் ஃபோர்ட்டில் ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்து இந்த சிவில் சர்வன்ட் பர்சனுக்கு எது ரிலேட்டடாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் லாங்குவேஜ் ரிலேட்டட் இதில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஹவெவர் த டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி டிஸ்அப்ரூவ்ட் ஆஃப் ஹிஸ் ஆக்ஷன். இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியில் இருக்கிற மற்ற டைரக்டர்ஸ்லாம் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. தே டிட் நாட் அக்செப்ட் த ஐடியா given by Lord Wellesley. He and replaced it by their own East India College established at Haileybury இன் இங்கிலாந்து இன் 1806. இங்கே இந்தியாவில் வந்து அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற சிவில் சர்வன்ட் பர்சனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்காக தனியாக ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்ன அந்த லார்ட் வெல்லஸ்லி ஐடியா வாஸ் ரிஜெக்டட். அவங்க ஓன் கண்ட்ரியில் இங்கிலாண்ட்லேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காலேஜ் ஓன் ஈஸ்ட் இந்தியா காலேஜ் ஹெலிபெரி அப்படின்ற பிளேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1806. த ஐடியா ஆஃப் த காம்படிஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஃபர்ஸ்ட் பை த சார்ட்டர் ஆக்ட் இன் 1833. இப்போ ஒரு காம்படிஷன், அதாவது எக்ஸாம்ஸ்லாம் நடத்தி நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் சிவில் சர்வன்ட் பர்சனை. அப்படி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சார்ட்டர் ஆக்டில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸாம்ஸ் நடத்தி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடத்தி அது மூலிமா நம்ம வந்து அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1883 சார்ட்டர் ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. But the system of competition was these not nominated by the court of directors were not eligible to write the competitive examination. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னது, இந்த சிஸ்டமில், அதாவது என்ன சிஸ்டம், சிவில் சர்வீஸ், இந்த சிஸ்டமில் பார்த்திங்கன்னா தேவார் நாமினேட் பண்ணவங்க கிடையாது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மூலிமா, அண்ட் நாட் எலிஜிபிள் டு ரைட் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஹென்ஸ் திஸ் சிஸ்டம் வாஸ் கால்டு நாமினேஷன் கம் காம்படிஷன் சிஸ்டம். நாமினேட்டும் பண்ணும், காம்படிஷன்ஸும் எக்ஸாம்ஸும் நடத்தி நாமினேட் பண்ணுவாங்க. அந்த நாமினேட் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், காம்படிஷன் எக்ஸாம்ஸில் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்கள சிவில் சர்வெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. த சிஸ்டம் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1853. ஓப்பனாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி அந்த மூலிமா இப்போ வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் யார் அந்த எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையான இது மூலிமா அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து 1853 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. This system was confirmed by the Government of India Act of 1858. Government of India Act 1858 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம எக்ஸாம்ஸில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வி ஆர் கோயிங் ஃபார் அட்மிஷன் இன் ஸ்கூல்ஸ். இப்போ ஸ்கூல்ஸ் நம்ம போய் அட்மிஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், பிகினிங்கில் எல்கேஜிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், எல்கேஜியில் அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து என்ன பண்ணணும், 3 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுவே நம்ம வந்து காலேஜுக்கு போகணும், காலேஜ் அட்மிஷன் போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், +2 பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி கொண்டுட்டு வராங்க. மேக்ஸிமம் ஏஜ் என்ன சொல்கிறாங்க, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 23. Subsequently, East India College at Haileybury was abolished in 1858. 1858 ஹலிபரி 1806 ஸ்டார்ட் பண்ண அந்த ஓன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா abolished in 1858 in England. And recruitment to the civil service became the responsibility of the Civil Service Commission. இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது அப்பாயின்மெண்ட் வந்து என்னது, சிவில் சர்வீஸ் கமிஷன் மூலயமா இது பண்ணுறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறிடுச்சு. By the regulation of the 1860, the maximum age was lowered to 22. இப்போ நம்ம என்ன சொன்னோம், பிகினிங்கில் 1858 23ன்னு
ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 1860 பார்த்தீங்கன்னா 23 சேஞ்ச் ஆகுது. 1866 இட் மே பி சேஞ்ச் டு 21 அண்ட் இன் 1876 இட் மே சேஞ்ச் இன்டு 19. இப்போ 19 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தே கேன் பி பார்ட்டிசிபேட் அஸ் அ காம்படிட்டர்ஸ் இன் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இன் 1876. Indian Civil Service Act of 1861 passed by the British Parliament exclusively reserved certain categories of the high executive and judicial post for the convenient civil service, which was later designated as the Indian Civil Service. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் அக்கார்டிங் டு 1861 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் வந்து ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஹையர் அஃபீஷியல்ஸ், ஹையர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் போஸ்ட், ஜுடிஷியரி போஸ்ட்டில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணோம், தே மே பி அப்பாயிண்டட் ஆஸ் அ ஒப்பந்த முறையில் நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக அது வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்றது நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டெசிக்னேட்டட் ஆஸ் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணவங்க, அதாவது அப்பாயிண்ட் பண்ணுறவங்கள என்ன பண்ணாங்க, சிவில் சர்வீஸ் பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. ஒப்பந்த அடிப்படையில் இருந்தவங்கள சிவில் சர்வீஸ் உடன்பட்டு அந்த போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அது வந்து லேட்டராக இந்தியன் சிவில் சர்வீஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அவங்கள. டியூ டு த லோவரிங் ஆஃப் த ஏஜ் லிமிட் அண்ட் ஹோல்டிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் லண்டன், இட் could be possible only for the very few wealthy Indians to appear at the ICS examination. ICS அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்தியன் ICS, இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், ICS அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்றது. இப்போ இந்த லோ ஏஜ் லிமிட்டை 19 சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் அந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் தான் நடத்துனாங்க. அதனால் அந்த வெல்த்தி பர்சன்ஸாக இருக்கிறவங்க ஒரு சிலர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆக முடிஞ்சிச்சு. இன் 1869 3 இண்டியன்ஸ், சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத், பிஹாரி லால் குப்தா became the successful in ICS examinations. இப்போ இந்த 3 இண்டியன்ஸும் பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் ஆகிட்டாங்க 1869. Do you know சத்யேந்திரநாத் தாகூர், த எல்டர் பிரதர் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர்? எல்டர் பிரதர் அப்படின்னு சொன்னால் நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க தான் சத்யேந்திரநாத் தாகூர். அவங்க வந்து ரவீந்திரநாத் தாகூர், நம்ம இந்தியன் நேஷ்னல் போயட், அவங்களுடைய பிரதர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இண்டியன் டு பாஸ் த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் 1863. Later on, the Indian demands to increase the age limit and to establish the Center for Examination in India instead of England. இந்தியன்ஸ் வந்து என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட ஏஜ் லிமிட்டை 19 அப்படின்னு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதே மாதிரி லண்டனில் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் பதிலாக இந்தியாவிலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எக்ஸாம்ஸை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் வைக்கிறாங்க. In 1892, the maximum age limit for appearing the civil service examination was raised to 21. மறுபடியும் 1879 நம்ம பார்த்திங்கன்னா 1876 19 இருந்தது. இந்தியனுடைய ரெக்வஸ்ட் டிமாண்ட் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 1892 21 ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 23 பண்ணிட்டாங்க. In 1912, a Royal Commission on Public Service was appointed. இப்போ பப்ளிக் சர்வீஸை பற்றி ஒரு இது என்கொயரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1912 ராயல் கமிஷன் அப்படின்றத வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த கமிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்பர்சன், லீடர் அப்படின்னா யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, லார்ட் இல்லிங்ஸ்டன். அவங்களுடைய லீடர்ஷிப்பில் ராயல் கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ். திஸ் கமிஷன் ஹேட் 2 இண்டியன் மெம்பர்ஸ். இந்த கமிஷனில் பார்த்திங்கன்னா 2 இண்டியன் மெம்பர்ஸ். First person Gopala Krishna Gokhale and Sir Abdur Rahim, besides 4 Englishmen. 4 Englishmen, இவங்களோட இந்த 2 மெம்பர்ஸும் சேர்ந்து ராயல் கமிஷன் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் பீப்புள். திஸ் கமிஷன் பப்ளிஷ்ட் இட்ஸ் ரிப்போர்ட் இன் 1977. அவங்களாம் என்கொயரியெல்லாம் பண்ணிவிட்டு கன்சிடரேஷன்லாம் இது பண்ணிவிட்டு அவங்களுடைய அறிக்கையை எப்போ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 1917. Illingston Commission's recommendation partly fulfilled and the demand for the Indianization of the civil service. இப்போ இந்த கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன் வந்து நம்ம இந்தியனுடைய ரெக்கமெண்டேஷனை ஒரு சிலது ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகலைனாலும் ஒரு சிலதில் நம்மளுடைய டிமாண்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு இன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பேஸில்.
1918, Montague and Lord Chelmsford recommended that 33% Indians should be recruited in the Indian Civil Service Examination. மாண்டேகும் செம்ஸ்போர்டும் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 1918 என்ன ரெக்கமெண்டேஷன் வைக்கிருக்காங்க, 33% 100% மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் 33 வந்து இண்டியன்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து பண்ணாங்க. அண்ட் கிராஜுவலி த நம்பர் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. In 1923, a Royal Commission on Public Service was appointed with Lord Lee of Faring as a chairperson. இப்போ சேர்மேனாக யார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லிங்ஸ்டன் இது பண்ணாங்க. 1923 வந்து ராயல் கமிஷனுக்கு வந்து ஒரு லீடர், இன்னொரு பப்ளிக் ராயல் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா யார் லீடராக இருக்காங்க, Lord Lee of Faring. The commission recommended that the recruitment to all Indian service like Indian Civil Service, Indian Police Service, Indian Forest Service should be made and controlled by the Secretary of the State of War India. இப்போ இது எல்லாம் நாங்கள் வந்து பப்ளிக் இந்தியன் சிவில் சர்வீஸ் இந்தியாவுக்குன்னு தனியாக சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் அந்த இது பண்ணுறோம், ஐபிஎஸ்க்கும் இது பண்ணுறோம், ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் தனியாக மேக் பண்ணி யாருடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்னுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டாங்க. த லீ கமிஷன் ரெக்கமெண்டட் இமீடியட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை இமீடியட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணும், மேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி லீ கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆக்ட் ஆஃப் 1935 also made a provisions for the establishment of Federal Public Service Commission at the center and Provincial Public Service Commission in various provinces. இப்போ என்ன பண்ணாங்க, அக்கார்டிங் டு த ஆக்ட் ஆஃப் 1935, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இதை பற்றி நம்ம பின்னாடி கிளாஸில் போக போக படிப்போம். ஃபெடரல் அப்படின்னு சொன்னால் ஒன்று சென்டரில் ஒன்று ஸ்டேட் லெவலில் இருக்கிறதா ஃபெடரல் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெடரல் இதில் கமிஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணோம். இப்போ அட் ப்ரெசண்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இப்போ சென்டர் ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சென்டர் அப்படின்னு சொன்னால் யூபிஎஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்போ ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ப்ராவின்சஸ் அப்படின்னா இங்கே வந்து ஹியர் இட் ரெப்ரசன்ஸ் அஸ் அ ஸ்டேட்ஸ். இப்போ ஸ்டேட்டில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்திக்கலாம். அட் ப்ரெசண்ட்டில் நம்ம பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சென்டரில் ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் ஸ்டேட் லெவலில் ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் வேணும் அப்படின்னு சொல்லி அக்கார்டிங் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மேட் பண்ணிட்டாங்க. Provinces also made for the joint public service commission in 2 or more provinces. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனியாக வச்சுக்கலாம். அப்படின்னா 2 ஸ்மால் ஸ்டேட்ஸாக இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு ஸ்டேட்டு மோர் தேன் 2 ஸ்டேட்ஸ் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வச்சுக்கிட்டாங்க. Although the main aim of this measure was to serve the British interest, it could become the base of the civil service system in independent India. அப்போ அப்படி இருந்தால் the main aim வந்து என்ன பண்ணும், பிரிட்டிஷ்க்கு கீழே சர்வ் பண்ணணும், வாஸ் த சர்வ் டு பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட்டில் சர்வ் பண்ணணும். ஆனால் இந்தியன் சிவில் சர்வீஸ் வந்து ஒரு பேஸ் சிஸ்டம் ஃபார் இண்டிபெண்ட் இந்தியாவாக மேடாச்சு. தட் இஸ் டுடேஸ் கிளாஸ். We will continue the lesson in the next class. Thank you students.